அனைவருக்கும் வணக்கம். சுவிதார் மேஜர் ஆன் லெப்டினன்ட் சுகுமார், வெட்ரன், கோர் ஆஃப் சிவில்ஸ், செக்ரட்டரி எக்ஸர்வீஸ்மேன் வெல்ஃபேர் அசோசியேஷன் அருப்புக்கோட்டை, செக்ரட்டரி ஜெனரல் தமிழ்நாடு எக்ஸர்வீசஸ் லீக். 8th சென்ட்ரல் பே கமிஷன் அப்டேட், அதாவது 8th சிபிசி பற்றி செய்தித்தாள்களில், அதாவது கவர்மெண்ட் நோட்டீஸ் மற்றும் அதே செய்தியானது முன்னாள் படை வீரர்கள் வாட்ஸ்அப் குரூப்புகளில் பகிரப்பட்டது. இதன் காரணமாகவே முன்னாள் முப்படை வீரர்களுடைய கேள்வியானது இதன் அடிப்படையில் கருத்துக்கள் என்பது தெரிவிக்கலாம் என்று உள்ளது. இதை எப்படி பார்க்க வேண்டும் என்ன என்பது பற்றி விவரம் கேட்டதின் காரணமாகத்தான் இந்த வீடியோ. ஏசிபிசி கொஸ்டினர்ஸ், அதாவது கேள்வித்தாள்கள், அதாவது ஏசிபிசியினுடைய வெப்சைட்டில் நம்ம லாகின் டு பார்ட்டிசிபேட் என்ற கிளிக் செய்து நம்ம போனால் அந்த ஏசிபி கொஸ்டினர் என்பதை பார்க்கலாம். அந்த கொஸ்டினர் என்பது 2 விதமாக உள்ளது. ஒன்று மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் வாயிலாக கருத்துக்கள் தெரிவிக்க வேண்டியது, மற்றொன்று பென்ஷனர்ஸ், எம்ப்ளாயீஸ், இண்டிவிஜுவல்ஸ், அதாவது பென்ஷனர் அசோசியேஷன், யூனியன்ஸ் வாயிலாக கருத்துக்கள், அதாவது அந்த கேள்விகளுக்கு என்ன பதில்கள் தெரிவிக்க வேண்டும் என்ற கேள்வித்தாள்கள் தான். பென்ஷனர்ஸ், அதாவது எம்ப்ளாயீஸ், இவர்களுக்கு அந்த கொஸ்டினர் என்பது 18 கேள்விகள் என்பது உள்ளது. அந்த கேள்விகளை பொறுத்தவரை பே, அலவுன்சஸ், ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், எம்எஸ்பி, எம்ஏசிபி, இப்படி பல கேள்விகள், 18 கேள்விகள் என்பது உள்ளது. அந்த கேள்விகள் என்பது, கேட்கப்பட்ட கேள்விகள் என்பது பொருளாதார நிபுணர்கள், ஃபைனான்சியல் அட்வைசர், எக்கனாமிக் அட்வைசர் அவர்கள் கருத்துக்கள் தெரிவிக்க வேண்டிய வகையாகவே உள்ளது. அதாவது இன்றைய நாட்டின் பொருளாதார நிலையின் அடிப்படையில் 8வது ஊதிய குழுவின் பரிந்துரையின் அணுகுமுறை தத்துவங்கள் என்னவாக இருக்க வேண்டும், இப்படி ஒரு இதுதான் முதல் கேள்வியாக உள்ளது. அத்துடன் பென்ஷனர்ஸ், ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் சம்பந்தமாக அது ஒரு கேள்வி என்ன இருக்குதுன்னு கேட்டாச்சுன்னா, இப்போ பணியில் இருக்கக்கூடிய படை வீரர்களுடைய ஊதியம், மற்ற செலவுகள் மற்றும் ஓய்வூதியர்களுடைய செலவினங்கள் என்பது அதிகரித்து கொண்டு போகின்றது. அந்த அதிகரிப்பை கட்டுப்படுத்த என்ன மாற்றங்கள் இந்த 8வது ஊதிய குழுவில் கொண்டு வரப்பட வேண்டும் என்ற கேள்விகள் என்பதாகவே உள்ளது. இப்படித்தான் 18 கேள்விகள் என்பது. இப்பொழுது இந்த கேள்வித்தாள்கள் 18 கொஸ்டின் என்ன என்பதை இந்த 8th சிபிசி வெப்சைட்டில் எப்படி பார்ப்பது, கருத்துக்கள் தெரிவிக்க வேண்டியவர்கள் கருத்துக்கள் தெரிவிக்கலாம். இருப்பினும் இப்பொழுது அந்த கொஸ்டின் என்ன என்பதை இந்த வீடியோவில் மேற்படி பார்ப்போம். வெல்கம், வெட்டரன்ஸ் வெல்ஃபேர் அருப்புக்கோட்டை யூடியூப் சேனல். ஏசிபிசி கொஸ்டினர்ஸ் 2 விதமான கொஸ்டின், அதாவது கேள்வித்தாள்கள் கருத்துக்கள் தெரிவிக்க வேண்டி, ஒன்று சம்பந்தப்பட்ட மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் வாயிலாக கருத்துக்கள் தெரிவிக்க வேண்டிய கொஸ்டினர் கேள்வித்தாள்கள், மற்றொன்று பென்ஷனர், எம்ப்ளாயீஸ், இண்டிவிஜுவல்ஸ், அந்த பென்ஷனர் அசோசியேஷன், யூனியன்ஸ் வாயிலாக கருத்துக்கள் தெரிவிக்க வேண்டியது பற்றித்தான். முன்னாள் படைவீரர்கள் விழிப்புணர்வு மற்றும் நலனுக்காக வெட்டரன்ஸ் வெல்ஃபேர் அருப்புக்கோட்டை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து பயன்பெறலாம். இதான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 8th சென்ட்ரல் பே கமிஷன் பப்ளிக் நோட்டீஸ் என்பது வெளிவந்தது நியூஸ் தாளில். அது வாட்ஸ்அப் குரூப்லையும் பகிரப்பட்டது. இதன் அடிப்படையில் தான் இதில் தான் கூறப்பட்டிருந்தது, அந்த கருத்துக்கள் என்பது தெரிவிக்கலாம் 30 ஏப்ரல் 2026க்குள் இந்த ஏசிபிசி பற்றிய கருத்துக்கள் என்பது தெரிவிக்கலாம் என்பது தான். இது பற்றித்தான் முன்னாள் படை வீரர்களுடைய பல கேள்விகள், அதற்கிணங்கத்தான் இந்த வீடியோ. இங்கே கூகுளில் போயிட்டு ஏசிபிசி போட்டாலே அந்த கொஸ்டினர் என்பதை கிளிக் பண்ணாலே அந்த பேஜ், ஏசிபிசியினுடைய வெப் பேஜ் என்பது ஓப்பன் ஆகும். அதில் 2 ஆப்ஷன், அதாவது எப்படி இதை பார்க்க முடியும், லாகின் வித் ஓடிபி டு பார்ட்டிசிபேட், லாகின் டு பார்ட்டிசிபேட். ஓடிபி வாயிலாக பார்க்கலாம். நீங்கள் அந்த ஓடிபி என்பதை கிளிக் பண்ணியாச்சுன்னா அந்த ஓடிபி என்பது வரும், மொபைல்லையோ இமெயிலையோ வந்த உடனே நீங்கள் அதை போட்டு கிளிக் பண்ணியாச்சுன்னா அதை ஃபர்தராக 8th சிபிசி அந்த கொஸ்டினர்ஸ் என்ன என்பதை பார்த்து அதற்கு தக்க நீங்கள் கருத்துக்கள் தெரிவிக்க விரும்பினால் தெரிவிக்கலாம், அல்லது விவரம் அறியலாம். நெக்ஸ்ட்டு லாகின் டு பார்ட்டிசிபேட், அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். போல் அண்ட் சர்வே, அதில் நீங்கள் சர்வே கிளிக் பண்ணியாச்சுன்னா அந்த பேஜ் என்பது என்னங்கிறது ஓப்பன் ஆகும். இதில் பார்ட்டிசிபென்ட் டீட்டெயில்ஸ், அதை பார்ட்டிசிபென்ட் டீட்டெயில்ஸில் ஃபஸ்ட்டு ப்ளீஸ் சூஸ். இதில் 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று எம்ப்ளாயீஸ், பென்ஷனர், இண்டிவிஜுவல்ஸ், ரெண்டாவது அந்த யூனியன்ஸ் அசோசியேஷன். நீங்கள் இப்போ இதில் பென்ஷனர்ஸ் அந்த இதை ஆப்ஷனை கிளிக் பண்ணியிருக்கிறேன். அப்போது யார் அந்த கருத்துக்கள் தெரிவிக்க விரும்புகிறாங்களோ, இதை செய்ய விரும்புகிறாங்களோ அவங்களுடைய பேர் மற்றும் இமெயில் அண்ட் மொபைல், அப்புறம் ஸ்டேட், டெரிட்டரி, எந்த ஸ்டேட்லேருந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க, டிஸ்ட்ரிக்ட், அது அப்புறம் கன்சர்ன்டு சென்ட்ரல் மினிஸ்ட்ரி, டிபார்ட்மெண்ட், யூனியன் டெரிட்டரி. அதில் மினிஸ்ட்ரி, நான் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் போட்டுக்கிறேன். அதோடு சேர்த்து டிபார்ட்மெண்ட்டுங்கிறது எக்ஸர்வீஸ்மேன் வெல்ஃபேர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸர்வீஸ்மேன் வெல்ஃபேர், ஆர்மி.
இதை கருத்துக்கள் வந்து 200 வேர்ட்ஸில் தான் அதில் டைப் பண்ணி ஃபீட் பண்ணி அனுப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. இதுதான் 8th CPC கொஸ்டினர் பே மேட்டர்ஸ். இந்த பே மேட்டர்ஸில் வந்து பல கருத்துக்களை வந்து தெரிவித்து கடைசியில் அந்த கேள்வியாக ஒன்று கேட்டிருக்கிறாங்க பே மேட்டர்ஸ் பற்றி. Based on current state of the economy and the country's aspiration, what should be the guiding philosophy which must underpin the overall approach of the 8th CPC? இந்த கேள்வி என்பது கருத்துக்கள் என்பது நான் ஏற்கனவே சொன்னது போல் பொருளாதார நிபுணர்கள் ஃபைனான்ஷியல் எக்கனாமிக் அட்வைசர்களோட கேட்கப்பட்ட கேள்விகளாக இருக்குது. அதாவது பொருளாதாரத்தின் தற்போதைய நிலை மற்றும் நாட்டின் அடிப்படையில் ஊதிய குழுவின் ஒட்டுமொத்த அணுகுமுறைக்கு அடிப்படையாக அமைய வேண்டிய வழிகாட்டும் தத்துவம் என்னவாக இருக்க வேண்டும் என்பது தான். தற்போதைய நாட்டின் அந்த பொருளாதார தற்போதைய நிலை எப்படியாக இருக்குது, அதன் அடிப்படையில் எப்படி வந்து இந்த 8th CPC பரிந்துரைகள் இருக்க வேண்டும் என்பது பற்றி தான் இப்படி ஒரு கேள்விகள் 18 கேள்விகள் என்பது உள்ளது. இதில் 7வது கேள்வி என்பது சேலரி வந்து கவர்மெண்ட் செக்ரட்டரியினுடைய சேலரி தான் என்பது அதிகம், அதை எப்படி நிர்ணயம் செய்வது என்ற கேள்வியாக இருக்குது. அப்புறம் குரூப் ஏ ஆஃபீஸர்ஸ்களை அவங்கள என்ட்ரி அவங்களுடைய அட்ராக்டிவ் பே என்னவாக இருக்க வேண்டும், அது இனிஷியலில் இருக்கிறதா அல்லது பணியில் வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து அந்த நல்ல ஒரு பே கொடுக்க வேண்டுமா அல்லது திறமையின் அடிப்படையில் வழங்கப்பட வேண்டுமா என்பது தான். அப்புறம் ஃப்ரீக்வன்சி ஆஃப் இன்க்ரிமெண்ட்ஸ் வந்து எப்படி கொடுக்கப்பட வேண்டும் என்பது உண்டு. அப்புறம் அலவன்சஸ், பென்ஷனில் வந்து இதுதான் மிக முக்கியமானது நமக்கு. The 7th Pay Commission had assessed that in January 2014 there were about 47 lakh serving central government personnel. This included CAPF, அதாவது சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ், ரயில்வேஸ் அண்ட் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ். அதாவது 47 சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அதாவது பர்சனல் இருந்தாங்க இவங்கெல்லாம் சேர்த்து. ஆனால் அதே நேரத்தில் இந்த நம்பர் ஆஃப் பென்ஷனர் வாஸ் ஜஸ்ட் ஷார்ட் ஆஃப் 52 lakhs. அதே நேரத்தில் 52 லட்சம் பென்ஷனர், அதாவது அடுத்து 52 லட்சம் பென்ஷனர் என்பது இருந்தாங்க. ஆனால் 2025-26 பார்க்க போகும்போது 50 லட்சம் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் பெர்சனல் இருப்பாங்க, எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க. ஆனால் பென்ஷனருங்கிறது வந்து ஆல்மோஸ்ட் 70 lakhsங்கிறது இருப்பாங்கங்கிற ஒரு கேள்வியாகத்தான் இதில் கொடுத்துருக்குறாங்க. இதன் அடிப்படையில் அவங்க கேட்கப்பட்ட கேள்வியானது வாட் சுட் அப்ரோச்சஸ் could help to satisfy reasonable expectation of pensioners whilst keeping the fiscal impact within manageable limits. அதாவது நிதித்தாக்கம் என்று வந்து நாட்டில் இருக்குது, அதனால் அதை கேட்டுக்கிறாங்க. நிதித்தாக்கத்தை கட்டுப்படுத்தக்கூடிய வரம்புகளுக்குள் வைத்திருக்கும் அதே வேளையில் இந்த தாக்கம் இருந்தாலும் அதை ஒரு வழியில் வச்சிருக்கிறாங்க அந்த ஸ்டேட்டு. ஆனால் ஓய்வூதியர்கள் நியாயமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய என்ன அணுகுமுறைகளை உதவக்கூடும். அதாவது இந்த நிதித்தாக்கம் என்பது இருக்கும்போது ஓய்வாளர்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று இருக்குது, அவர்களுடைய அணுகுமுறைகளை பூர்த்தி செய்த என்ன அணுகுமுறைகள் எப்படி இருக்க வேண்டும், அதை எப்படி உதவக்கூடும், அதை தெரிவிக்க வேண்டும் என்பதுதான் கேள்வி என்பது கேட்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட்டு டியரன்ஸ் அலவன்சஸ், ரயில்வேஸ் அண்ட் சயின்டிஸ்ட், ஆர்மட் ஃபோர்ஸஸ். இதில் வந்து மிலிட்ரி சர்வீஸ் பே. இந்த மிலிட்ரி சர்வீஸ் பே பற்றி தான் பல முன்னாள் படைவீரர்களுடைய பல கேள்விகள் தொடர்ந்து வந்து அவர்கள் வந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்கிறாங்க, ஒரு ஈக்குவல் மிலிட்ரி சர்வீஸ் பே இருக்க வேண்டும் என்று. ஆனால் இதில் கேள்வியானது இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், ஹவு சுட் இட் ரிலேட் டு தி ஸ்டார்டிங் சேலரி இன் கவர்மெண்ட் ஆர் தி பே ஆஃப் கான்ஸ்டபிள், CAPF, போலீஸ். அதாவது அந்த ஸ்டார்டிங் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸனுடைய ஸ்டார்டிங் சேலரி அடிப்படையில் ஃபிக்ஸ் பண்ணுறதா அல்லது CAF போலீஸ் ஃபோர்ஸஸில் அவங்க பேராமிலிட்ரி ஃபோர்ஸஸ் அந்த அடிப்படையில் ஃபிக்ஸ் பண்ணுறதான கேள்வியாக இருக்கிறது. அடுத்த கேள்வியானது மிக முக்கியமானது. த நேஷன் ஹேஸ் மெனி மோர் மிலிட்ரி பென்ஷனர்ஸ் தென் சர்விங் மிலிட்ரி பர்சனல். இன் 2025-26 outgo on defense pensions is likely to be higher than the outgo on defense salary and allowances. அதாவது இப்போ இந்த 25-26 பார்க்க போகும்போது இந்த பென்ஷனர்ஸ்னுடைய நம்பர்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறாங்க சர்விங் மிலிட்ரி பர்சனல் விட. அதனால் இந்த சர்வீஸில் இருக்கக்கூடியவர்களுடைய செலவினம், ஊதியம், மற்ற அவர்களுடைய அலவன்சஸ், அந்த செலவினங்களுடைய பென்ஷன் தொகையினுடைய செலவினங்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் கேள்வியானது வாட் சேஞ்சஸ் would you recommend to contain increases in defense manpower cost and its pensions bill. அதாவது பாதுகாப்பு மனிதவள செலவுகள்னால் அந்த டிஃபென்ஸில் இருக்கக்கூடிய அந்த டிஃபென்ஸுடைய மிலிட்ரி பர்சனலுடைய செலவுகள், அந்த மேன் பவருடைய செலவுகளும் அதோடு ஓய்வூதிய செலவுகள் அதிகம் அது ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறது, அதிகமாகி கொண்டிருக்கிறது. அந்த அதிகரிப்புகளை கட்டுப்படுத்த
நீங்கள் என்ன மாற்றங்களை பரிந்துரைப்பீர்கள்? இது எப்படி கேள்வி இப்படிப்பட்ட கேள்விகள் இருக்கும்போது செலவும் அதிகமாக இருக்குதான் கவர்மெண்ட் சொல்லுது. சர்வீஸில் இருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் ஊதியமும் அவர்களுக்கு வழங்கக்கூடிய அலவன்சஸும் ஓய்வூதியர்களுடைய வழங்கக்கூடிய ஓய்வூதியங்கள் என்பது செலவுகள் என்பது அதிகமாக இருக்குது. அந்த செலவுகளை கட்டுப்படுத்த என்னென்ன பரிந்துரைகள் என்னென்ன கேள்விகள் என்று கேட்கப்பட்டுள்ளது. இதுதான் ஏசிபிசியினுடைய மிக மிக முக்கியமான கேள்விகளாக என்பது உள்ளது. இதை அடுத்து போனஸ், ரீஃபார்ம் இன் ஸ்டாஃபிங் அதில் எப்படி பண்ணுறதுன்னு கேட்டுக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்படிப்பட்ட கருத்துக்கள் கேள்வித்தாள்கள் என்று இருக்கும்போது இந்த ஏசிபிசியினுடைய பெனிஃபிட்ஸ் என்பது எப்படியாக இருக்கும் என்பது பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இருப்பினும் ஒட்டுமொத்த முன்னாள் முப்படை வீரர்களுக்கு இந்த கேள்விகள் என்னவாக இருக்கிறது என்று தெரிவிக்க வேண்டித்தான் இந்த வீடியோ. விருப்பம் உள்ளவர்கள் கூறியது போல் அவர்கள் இந்த வெப்சைட்டில் போய் பார்த்து அதை என்ன விவரம் என்பதை முழுவதாக தெரிந்து கொள்ளலாம். கருத்துக்கள் தெரிவிக்க விரும்புபவர்கள் தெரிவிக்கலாம். அத்துடன் இந்த நமது சங்க வாட்ஸ்அப் குரூப்பிலையும் இதனுடைய இங்கிலீஷ் மற்றும் தமிழாக்கம் செய்து இதில் பகிரப்படும். விருப்பம் உள்ளவர்கள் படித்து அதை விவரம் தெரிந்து கொள்ளலாம். இதுவரை இந்த வீடியோ கேட்ட அனைத்து முன்னாள் முப்படை வீரர்கள் மற்றும் அவரை சார்ந்தவர்களுக்கும் நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.